தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நபருக்கு சக்கர நாற்காலி வழங்கப்படாத விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த திருச்செந்தூர் சம்பவம் தவிர நீலகிரி மாவட்டத்தில் துப்புரவு பணியாளர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் வசிக்க தகுதியில்லாத இடங்களாக இருப்பதாக செய்து வந்தது. அதையும் உடனடியாக நாங்கள் எடுத்து அடுத்த வாரம் நான் அந்த இடத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அங்கும் இப்பொழுது அரசு மிக தீவிரமாக தனது கவனத்தை செலுத்தி பணியை துவக்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வீல் சேர் இருந்துவதை கேட்காமல் அவர் தந்தை இழுத்து சென்றதாக ஒன்று வருது. இன்னொன்று அவங்க வீல் சேரை கொடுக்காம அவர் தூக்கிட்டு போனதாக இருந்துருக்காங்க. ரெண்டு தகவலையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். நம்ம எதுவுமே விசாரிக்காமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது. எனவே இருவேறு விதமான தகவல் வந்திருக்கும்போது அது சம்பந்தமாக விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும்.